சாந்தி. நாம் அழிவற்ற மருத்துவராகிய சுயம் பகவான் கிடைத்திருக்கிறார் என்ற போதையில் இருக்கின்ற ஆத்மா. நாம் தீவிர முயற்சியாளராக இருக்கும் ஆத்மா. நாம் திருப்தியாக இருக்கும் ஆத்மா. நம்முடைய நேரம் மிகவும் மதிப்புமிக்கது. ஆகையினால் வீணான விஷயங்களில் நம்முடைய நேரத்தை வீணாக்காமல் இருக்கின்றோம். மனிதரிலிருந்து தேவதையாக ஆவதற்கான ஸ்ரீமத் தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கின்றது. நாம் முள்ளிலிருந்து மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். தந்தை தோட்டக்காரராகவும் இருக்கின்றார், எஜமானராகவும் இருக்கின்றார். நாம் தந்தையை நினைவு செய்வதன் மூலமும் 84 பிறவிகளில் சக்கரத்தை சுற்றுவதன் மூலமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றோம். எங்கு வேண்டுமானாலும் நாம் அமர்ந்தாலும் மாற்றம் அடைந்து மனிதரிலிருந்து தேவதையாக மாறிக்கொண்டே செல்கின்றோம். நடக்கும் போதும் சுற்றும் போதும் அனைத்தையும் செய்து கொண்டே நினைவில் மட்டும் இருக்கின்றோம். நமக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது. தந்தையின் நினைவின் மூலம் ஆஸ்தியும் நினைவுக்கு வருகின்றது. 84 பிறவிகளில் சக்கரமும் நினைவு வருகின்றது. நாம் நினைவில் அமர்ந்து முள்ளிலிருந்து மலராக ஆகின்றோம். தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நாம் நடக்கின்றோம். தந்தை நம்மை அரை கல்பத்திற்கு நோயற்றவர்களாக மாற்றுகின்றார். அவரை மட்டும் நினைவு செய்யும் பொழுது நம்முடைய பாவ கர்மங்கள் அழிந்து விடுகின்றன. நாம் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். நினைவின் மூலம்தான் நாம் நோயற்றவர்களாக ஆகின்றோம். நாம் சேவை செய்து தந்தையிடம் சென்று விடுவோம். தந்தை நமக்கு நினைவூட்டுகின்றார். நாம் தாம் முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்திருந்தோம். நாம் தாம் 84 பிறவிகள் கூட எடுத்திருந்தோம். நாம் சூரிய வம்சத்தவர்களாக இருந்தோம். நாம் கீழே இறங்கி வந்தோம். தந்தை இப்போது மீண்டும் ஏறும் மார்க்கத்திற்கு கொண்டு செல்கின்றார். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஞானத்தை நமக்கு கூறுகின்றார். இது ஆன்மீக ஞானமாகும். இதை ஆன்மீக தந்தை வந்து நமக்கு கொடுக்கின்றார். இங்கே ஆத்மாக்களாகிய நம்மை பரமாத்மா
தனக்கு சமமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். தந்தையை விடவும் உயர்ந்த இரட்டை கிரீடதாரியாக நம்மை தந்தை மாற்றுகின்றார். நினைவின் மூலம் ஒளியின் கிரீடம் கிடைக்கிறது. 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதின் மூலம் சக்கரவர்த்தியாக ஆகின்றோம். இப்போது நாம் கர்மம், அகர்மம், விகர்மத்தின் நிலைகளை புரிந்திருக்கின்றோம். தந்தை வந்து பக்தர்களுக்கு பலனை கொடுக்கின்றார். நம்முடையது அனைத்தும் மறைமுகமானதாகும். தந்தையும் மறைமுகமாக வந்திருக்கின்றார். வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். தந்தை மறைமுகமாக வரும்போது நமக்கு மறைமுகமான தானமாக உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். இப்போது தூய்மையற்ற உலகத்திலிருந்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்துச் செல்ல தந்தை வந்திருக்கின்றார். நாம் தந்தையின் நினைவிலிருந்து மாற்றமாகிக் கொண்டே இருக்கின்றோம். நாம் முள்ளிலிருந்து மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பரமாத்மா எப்போதும் தூய்மையாக இருக்கின்றார். அந்த பரமாத்மா எப்போதும் தூய்மையாக இருக்கின்றார். அவர்தான் தூய்மையாக்க வருகின்றார். நாம் மிகவும் சௌபாக்கியசாலிகள். நம்முடைய கையை படகோட்டி பிடித்திருக்கின்றார். நாம் தாம் கல்ப கல்பமாக கருவியாக ஆகின்றோம். நாம் இப்போது ஆத்மாவாக ஆகி தந்தையை நினைவு செய்கின்றோம். ஆகையால் சர்வ சக்திவானின் குழந்தையாகி விடுகின்றோம். நாம் சேவாதாரி குழந்தைகளாக இருப்பதால் எப்போதும் ஞான ரத்தினங்களே வெளிவருகின்றன. தந்தை நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி உலகத்தின் ராஜ்யத்தையே கொடுக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம். மீண்டும் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். இது சங்கம யுகமாகும். இதில் நாம் புருஷோத்தமர்களாக ஆகின்றோம். சதா நினைவில் வைத்துக் கொள்கின்றோம். நாம் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றேனோ அது தந்தையை போன்று இருக்கிறதா என்று தந்தையை நகல் செய்து தந்தைக்கு சமமாக ஆகின்றோம். அதற்கு கவனம் என்ற பேப்பர் வைத்துக் கொள்வதால் நகல் எடுப்பது எளிதாகி விடுகின்றது. இப்பொழுது தீவிர முயற்சியாளராகி நம்மை ஒவ்வொரு சக்தியிலும் சம்பன்னம் ஆக்கக்கூடிய நேரமாகும். ஞானத்தின் விஷயங்களைத் தவிர
வேறு எந்த விஷயமும் வாயிலிருந்து வெளிவராமல் பார்த்துக்கொள்கின்றோம். சேவையின் கூடவே நினைவு யாத்திரையிலிருந்து நம்மை நோயற்றவர்களாக மாற்றுகின்றோம். 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக அழிவற்ற மருத்துவர் சுயம் பகவான் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற போதையில் நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையை பின்பற்றி அன்பிற்கு கைமாறு செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆத்மா நாம். திருப்தியின் பலன் மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சியாக இருந்து கேள்விகளை சமாப்தி செய்யும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.